here to stay. Hope and love, they lead the day, light the way. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்புக்காக காத்திருக்கும் இந்த விசேஷ விதமான காலம் திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்துக்காக திரு அவையானது 4 வாரங்களை நமக்கு கொடுக்கின்றது, நாம் நம்மையே தயாரிக்க. இன்று உங்களோடு இந்த திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்திலே எதிர்நோக்கு இல்லை நம்பிக்கை, இதை பற்றி உங்களோடு சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். மீகா இறைவாக்கினர் எழுதிய நூல் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக கூறப்படுகின்றது: நானோ ஆண்டவரை விழிப்புடன் எதிர்நோக்கியிருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார். ஆண்டவருக்காக விழிப்புடன் காத்திருப்பது, அவருக்காக எதிர்நோக்குவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வாகும். திருவிவிலியத்தில் நாம் பார்த்தோமேயானால் இந்த எதிர்நோக்கு என்பது பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், மக்கள் இறைவனுக்காக எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள் நம்பிக்கையோடு. இந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருப்பது என நாம் சொல்வோமே ஆனால், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார் மற்றும் என்னை வழிநடத்துவார், கடவுள் என்னோடு இருப்பார், என் குரலை கேட்பார் என்பதுதான் எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கிலே தான் இந்த பழைய ஏற்பாட்டின் ஆண்டவர் இறைவன் தேர்ந்து கொண்ட மக்கள் வாழ்ந்தார்கள். இறைவன் என்னை தேடி வருவார் என்று அந்த காத்திருப்பே எதிர்நோக்கின் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்காக இந்த எதிர்நோக்கையை கொடுத்தார். யாரெல்லாம் அந்த நம்பிக்கையை இழந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். நம்பிக்கை இல்லை எதிர்நோக்கி இரண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கின்ற அந்த வார்த்தை, தமிழிலே இந்த 2 வார்த்தையுமே ஒரு உணர்வை குறித்து காட்டுகின்றது. அப்படியாக பார்க்கும் பொழுது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை தர ஆண்டவர் வந்தார். அவருக்காக காத்திருக்கின்றோம், அவருடைய பிறப்புக்காக காத்திருக்கின்றோம். புனித தாமஸ் அக்வீனாஸ் எதிர்நோக்கை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறாக கூறுகின்றார்: எதிர்நோக்கு என்பது ஒரு கடினமான விஷயம், அது இறை பண்பாக இருக்கின்றது. இந்த ஒரு பண்பை ஒருவர் தன்னிலே வளர்த்து கொண்டால், இந்த கடினமான அந்த விஷயத்தை எடுத்து முயற்சி செய்தால் அதனுடைய பலன் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. எதிர்நோக்கின் அந்த இறுதியான ஒரு குறியானது நிலை மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி என சொல்கின்றார் புனித தாமஸ் அக்வீனாஸ். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். எதிர்நோக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கட்டும். இந்த எதிர்நோக்கானது ஆன்மீகமாகவும் சமூக ரீதியாகவும் நம்முடைய வாழ்வை எப்படியாக மாற்றுகிறது என்று பார்த்தோமேயானால், ஆன்மீகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மனது, அந்த மனப்பான்மை நம்மிலே இருக்கும். ஏனென்றால் நான் நம்புகிறேன், நான் எதிர்நோக்கின்றேன், என் ஆண்டவர் வருவார், எனக்காக வருவார் என்று. அதே சமூக இதிலே பார்க்கும் பொழுது இந்த எதிர்நோக்கானது 3 விஷயங்களை கொண்டுள்ளது. ஒன்று, ஒரு குறியை ஏற்படுத்த, ஏனென்றால் எதிர்நோக்கி இருக்கும் இடத்தில்தான் குறி இருக்கும். இரண்டாவது, அந்த குறியை சென்றடைய நான் வழிகளை தேடுவேன். மூன்றாவது, அந்த வழிகளை தேடும் பொழுது எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். கிறிஸ்துவ வாழ்வும் அப்படிதானே. என்னுடைய வாழ்வின் குறி கடவுள் ஒருவரே.
அந்த கடவுளை தேட என்னுடைய வழி எதுவாக இருக்கின்றது, நான் அமைக்க வேண்டும். அந்த வழியிலே நடக்கும் பொழுது எனக்கு புத்துணர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக என் பார்வை என் இறைவன் மீது இருக்கும் பொழுது நான் நம்பிக்கையோடு செல்லுவேன். அதுவே இந்த முதல் வாரத்தின் தலைப்பாக இருக்கின்றது. எதிர்நோக்குவர்களாக நாம் இருப்போம். இந்த யூபிலி ஆண்டில் அந்த முக்கியமான விஷயமும் கூட அதுவாக தான் இருக்கின்றது. எதிர்நோக்கின் யூபிலி. எதிர்நோக்குவோம், இறைவனை தேடுவோம்.